மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகன். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய ஆண் துணையுடன் அல்லது தன்னுடைய கணவனுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த பாலியல் தொடர்பின் மூலமாக முழு திருப்தி அல்லது முழு ஆர்காசம் ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களை பற்றியும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ அண்மைக்கால பகுதியிலே இன்னும் ஒரு ஆண்களுக்குரிய இன்னும் ஒரு செக்ஷுவல் ஃபேண்டாசி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்றால் அதை பற்றி இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது ஆண்கள் ஒரு 45-50 வயசுக்கு வந்த பிற்பாடு இந்த தன்னுடைய மனைவி மேல் இருக்கின்ற அந்த அவர்களுக்கு பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் கூட இருக்கலாம். தன்னுடைய மனைவி மீது ஆர்வம் குறைந்து, அதாவது பெண்ணின் மீது ஆர்வம் குறைந்து, அந்த ஆர்வம் டுவர்ட்ஸ் அதாவது ஆண்கள் மீது ஒரு திரும்புவதையும் அதன் மூலமாக எவ்வாறு இந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் யூடியூபிலே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமிலும் டிக்டாக்கிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இம்மோ ஊடாக வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும், நான் மீண்டும் மீண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவர்மாருக்கும் மனைவிமாருக்கும் ஞாபகப்படுத்துகிற ஒரு விடயம், இந்த காலம் ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்ட். அதே நேரத்தில் அனைவருமே பல காரணங்களினாலே பாலியல் ரீதியாக தூண்டப்படுகிறார்கள். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். இதற்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. சில பேர் சொல்லுகிறார்கள் உண்ணுகின்ற உணவு என்று சொல்லுகிறார்கள். சில பேர் சொல்லுகிறார்கள் பாவிக்கின்ற கிரீம்கள், பூச்சி மருந்துகள், அதே நேரத்தில் பாவிக்கின்ற உடுப்புகள் என்று சொல்லுகிறார்கள். அது சிந்தட்டிக் க்ளோத்ஸ், அதாவது செயற்கையாக தயாரிக்கிற உடுப்புகள் என்று பலதரப்பட்ட கதைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அது எவ்வளவுக்கு உண்மை என்று எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்திருக்குமோ என்று சொல்லி இது மட்டும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், இன்று ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஒரு 20-30 வருடங்களுக்கு முதல் இருந்த அந்த பாலியல் இன கவர்ச்சி, பாலியல் வேட்கை, செக்ஷுவல் டிசையர், செக்ஷுவல் லிபிடோ, அந்த பாலியல் ஆசை எல்லாம் 20-30 வருடங்களுக்கு முதல் இருந்ததை விட இப்போது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மிக அதிகரித்து கொண்டு செல்கிறது. எனவே இந்த அதிகரிப்பை ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு கணவனோ மனைவியோ அதுக்கேற்ற மாதிரி கோப்ப பண்ணாவிட்டால், அதுக்கேற்ற மாதிரி அதை மேற்கொள்ளாவிட்டால் அந்த குடும்பத்திலே பாரதூரமான விளைவு ஏற்படும். இந்த கால பகுதிகளிலே ஆண்களிலே இருக்கின்ற ஒரு செக்ஷுவல் ஃபேண்டாசி என்று சொல்லப்படுகிற, அதாவது பாலியல் ஒரு மாயாஜால உலகம், ஒரு கற்பனை உலகம் என்னவென்றால், அது அவர்கள் கூடுதலானவர்கள் இதை எவ்வாறு பார்த்து அறிகிறார்கள் என்றால் இந்த பான் பிலிம்ஸ் மூலம், இந்த ப்ளூ பிலிம்ஸ் அல்லது நீல திரைப்படங்களில் தான் அவர்கள் கூடுதலாக பார்க்கிறார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், இப்போது உலகம் முழுவதும் ஒரு பிசினஸ், ஒரு ஒரு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட உலகமாக இருக்கிறது. அதில் முக்கியமாக இப்போது கூடுதலான அளவு பொருளாதாரம் எங்கே போகிறது என்றால் இந்த செக்ஸ் பிலிமிலே போகிறது, பான் பிலிம்ஸ்ல இருக்கிறது. அதிலும் கூடுதலாக இந்த பான் பிலிம்ஸ்ல எப்படி இருக்கின்றால் இந்த ஓரின பாலியல் சேர்க்கை, அதை நாங்கள் LGBT என்று சொல்லுவோம், ஓரின பாலியல் சேர்க்கை. எனவே ஆணும் தொடர்பு கொள்வது, பெண்ணும் தொடர்பு கொள்வது. இதை நான் சரியோ பிழையோ என்று சொல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை, நான் அதுக்கு தொடர்பும் படவில்லை. ஆனால் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியிலே ஒரு திருமண பந்தத்தில் இறந்திருக்கின்ற ஒரு ஆண் ஏதோ ஒரு காரணத்தினாலே, அது ஒரு வேலை செய்கின்ற அலுவலகமாக இருக்கலாம், தொழிற்சாலையாக இருக்கலாம், வேலை செய்கிற பிசினஸ் கடையாக இருக்கலாம், அல்லது வங்கியாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அங்கு சந்திக்கின்ற இன்னும் ஒரு அழகான ஆணை சந்தித்த பிற்பாடு அந்த ஆணுடன் அவர் ஒரு பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது வீட்டிலே இருக்கின்ற மனைவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட இருக்கிறது.
இந்த இடத்திலே ஆண்கள் நிச்சயமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பல பேர் இப்படித்தான் தங்களுடைய மனைவிமாருடன் பிடிபடுவது என்னவென்றால், ஒரு ஆண் திருமணம் செய்கிறார், ஒரு பெண்ணை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் 10 வருடங்கள். 11வது வருடத்திலே அந்த ஆணுக்கு வேறொரு பெண்ணுடனோ அல்லது வேற ஒரு ஆணுடனோ தொடர்பு ஏற்படுகிறது என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய மனைவிக்கு 1-2-3 நிமிடங்கள் தேவைப்படும் உங்களுக்கு வேற ஒரு தொடர்பு உருவாகி விட்டது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள, ஊகித்துக் கொள்ள. எனவே உங்களுக்கு தெரியும், ஆண்களை விட நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், பெண்களுக்கு இந்த உள்ளுணர்வு அல்லது இன்ஸ்டிங் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆண்களை விட எத்தனையோ மடங்கு கூட இன்ஸ்டிங் உங்களுக்கு தெரியும். என்றபடியினாலே ஒரு ஆண் தன்னுடன் வேற ஒரு தொடர்பினை ஏற்படுவதற்கு முதல் எவ்வாறு வீட்டுக்கு வந்து அந்த தன்னுடைய மனைவியுடனோ தன்னுடைய பெண்களுடனோ கூடி குழாவி கெஞ்சி கொஞ்சி எல்லாம் செய்து பிற செக்ஷுவல் போகின்ற போது இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஆணுக்கு வேற ஒரு தொடர்பு, அவருடைய தொழிற்சாலைகளிலோ வேலை செய்கிற இடங்களிலோ ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்ட பிற்பாடு வீட்டுக்கு வந்து அவர் தன்னுடைய மனைவியுடன் நடந்து கொள்கிற விதத்திலே கட்டாயமாக வித்தியாசம் இருக்கும். இந்த வித்தியாசத்தை உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ மிக விரைவிலே அவருடைய இன்ஸ்டிங் உள்ளுணர்வு காரணமாக அவர் உணர்ந்து கொள்வார். உணர்ந்து கொண்ட பிற்பாடு உங்களுக்கு தெரியும், என்னிடம் வந்து எத்தனை பேர் வந்து தங்களுடைய இரத்தத்தை பரிசோதித்திருக்கிறார்கள். ஏன் சொல்லுவார், டாக்டர் முந்தி மாறி என்னுடைய கணவர் இல்லை, இப்போது நான் பார்த்துருக்கேன், ஒரு 6 மாதங்களாக அவ்வளவு இருப்பார், வருவார், கதைப்பார். முந்தி மாறி என்னுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வதோ அதாவது என்னுடன் 4+ முன் விளையாட்டுகளை வைத்துக் கொள்வதோ மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இவர் வேறு ஆளுமோ தொடர்பு என்று. உண்மையாக பார்க்க போனால் அது 100க்கு 100% சரியாகத்தான் இருக்கும். எனவே இந்த ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்போது புதிய ஒரு ட்ரெண்ட் ஒன்று உங்களுக்கு சொன்னேன், ஒரு புதிய ஒரு நிலைமை ஒன்று, யுகம் ஒன்று வந்திருக்கிறது. என்னென்றால், இந்த திருமணம் முடித்த பிற்பாடு வேறு ஒரு பொண்ணுடன் தொடர்பு கொண்டால்தான் அங்கே பிரச்சனை என்ன. ஆனால் இப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பிரச்சனை மீள்வதற்காக இன்னும் ஒரு ஆணுடன், அதாவது MSM என்று சொல்லுவோம், மேல் செக்ஸ் வித் மேல் என்று சொல்லுவோம், இன்னொரு ஆளுடன் அவர் என்ன செய்து கொள்வார், இந்த தொடர்பினை வைத்துக் கொள்ள விளைகிறார். எனவே இது என்ன நடைபெறும் என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் முதலிலே சொன்னேன், இது பிழையா சரியா என்று சொல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை, எனக்கு அது துணிவும் இல்லை, எனக்கு அதில் தேவையும் இல்லை. இது ஒவ்வொருவருடைய தேவையாக இருக்கிறது. அவரவருடைய பாலியல் ஆசை, வேட்கை, செக்ஷுவல் டிசையர், செக்ஷுவல் லிபிடோவாக இருக்கிறது. இதை நான் ஒன்றுமே என்னாலே தீர்மானிக்க முடியாது. ஆனால் என்ன நடைபெறும் என்றால், இந்த பாலியல் ரீதியான நோய்களும் பரவுகிறது. அதே நேரத்திலே எனக்கு தெரியும் ஒரு நிலைமை வரும் என்னென்றால், ஒரு நேரத்திலே இந்த உங்களுக்கு தெரியும், ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்கின்ற போது அவர்களுக்கே இருக்கிற அந்த நெருக்கமானது, ஒரு ஆணும் அவர்கள் இருவருமே நெருக்கமாக இருக்கின்ற போது அவர்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற அன்பு பாசம் எல்லாம் மிகவும் கூடுதலாக இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு தெரியும், எத்தனையோ கொலைகள், எத்தனையோ தற்கொலைகள் நாட்டிலே, ஊரிலே, உலகத்திலே நடந்திருக்கிறது. இதை நான் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. எனவே ஆணுக்கும் இருக்கிற தொடர்பானது தன்னுடைய மனைவியை விட அந்த ஆணுக்கு தன்னுடைய மற்ற ஆண் துணைதான் கூடுதலான அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கின்ற ஒருவராக மாறிவிடுவார். இதன் பிற்பாடு அந்த ஆணுக்காக இந்த கணவர் என்னவும் செய்ய துணிந்து விடுவார். என்ன செய்வார் என்றால், என்ன நடைபெறும் என்றால், தன்னுடைய வீட்டுக்கு தன் ஆண் துணை அழைத்து வருவார். வீட்டுக்கு தன்னுடைய ஆண் துணை அழைத்து வந்து தன்னுடைய மனைவிக்கு சொல்லுவார், இவர் என்னுடைய ஃப்ரெண்ட், இவருடன் நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். எனவே இப்படி பல இடங்களிலே நான் இப்போது எங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய ஊரிலும் கூட பல பேரை நான் கண்டு இருக்கின்றேன். எனவே இது ஒரு செக்ஷுவல் ஃபேண்டாசியாக, இது பிழையா சரியா என்று தெரியாது. ஆனால் இதன் காரணமாக வீட்டில் இருக்கின்ற அந்த மனைவிக்கு அவரை அறியாமலேயே தன்னுடைய கணவன் மீது, தன்னுடைய ஆண் துணையின் மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்பது, இதன் மூலமாக இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே நான் சொல்வது என்ன, இப்படி ஒரு பிரச்சனை வருகின்ற போது கட்டாயமாக நீங்கள் ஒரு குடும்ப வைத்தியரின் ஆலோசனையை பெறுவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.